என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று தமிழ் வருட பிறப்பில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல ஆசீர்வாதத்தை வழங்க வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னோடு இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாயல்லவா? ஒரு பிறப்பு என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. அந்த பிறப்பு நம் வாழ்க்கையில் ஒரு பேரதிசய நிகழ்வை நிகழ்த்த வேண்டும். எதுவுமே நமக்கு கிடைத்த வரம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமும் சர்வசாதாரணமாக யாருக்கும் கிடைக்கவில்லை. ஏன் இந்த வருடம் பிறக்கும் என்று உன் வாழ்க்கையில் உன் விதி எழுதியிருக்கிறது. அதனால் இந்த நாளை என் பிள்ளை நீ கொண்டாடி கொண்டிருக்கிறாய். அதுபோலத்தானே இது பலருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. பிறப்பு என்பது எப்படியோ இறப்பும் அது போலத்தான். அதனால் எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் கசப்பும் இனிப்பும் கலந்ததுதான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் நம்முடைய பக்குவத்தை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய நினைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலிருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் உனக்கு மாறும். இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மாற்றங்களை கொண்டு வரும். தேவையில்லாத எண்ணம் கொண்டு நீ ஒருபோதும் எதையும் யோசித்து வருந்தாதே. தெய்வம் இருக்க என் பிள்ளைக்கு என்ன கவலை? கருப்பன் இந்த நாளில் உன்னை வழிநடத்த உன்னோடு துணை இருக்கிறேன். உனக்கான ஒவ்வொரு விருப்பங்களையும் நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் நான் உன்னோடு வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா மாற்றங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத எண்ணத்தினால் இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு பறித்தது எல்லாமும் போதும். இனி எதையும் மற்றவர்கள் உன்னிடமிருந்து பறிக்கக்கூடாது. எது உனக்கு வேண்டாம் என்றாலும் அதை என் பிள்ளை நீ விட்டுவிட்டு ஒதுங்கிச் செல்ல வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்க உனக்கு எந்த நிலையிலும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் என்று எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. எதையும் தாண்டி என் பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்பதனை நான் உரக்கச் சொல்வேன். என் குழந்தையே, கருப்பன் என்பவன் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்குள் ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதும் நீ நல்ல பாதையில் பயணிப்பதும் நல்ல எண்ணங்களோடு சிந்திப்பதும் யாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் உதவிகளை செய்வதும் தான் இந்த கருப்பன் உன்னை தொடர்வதற்கு காரணம். உனக்கு இல்லை என்றால் கூட, உனக்கு பசிக்கிறது என்றால் கூட, பசியென்று ஒருவர் எதிரில் கையேந்தி நின்றால் அதை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வாய். இப்படிப்பட்ட பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது கருப்பன் உனக்காக வராமல் சென்றுவிட முடியுமா? என் குழந்தையே, மனதில் இரக்க குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக கையில் பணம் இருப்பதில்லை. பணம் கையில் அதிகமாக வைத்திருப்பவனுக்கு ஒருவன் எவ்வளவுதான் கெஞ்சி இறங்கி உணவு என்று கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்க மனம் வருவதில்லை. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? இதுவெல்லாமும் இவர்களை சோதிப்பதற்காக நடக்கின்ற ஒரு விஷயம்தான். கையின் பணம் இல்லையே, நம்மிடம் தெய்வம் இப்படி ஒரு நிலையில் வைத்து விட்டதே என்று தெய்வத்தை வஞ்சிக்க கூடாது. நீ கொடுக்க நினைக்கின்ற அந்த மனதுதான் கடவுள். நீ கொடுக்க நினைக்கின்ற அந்த உண்மையான அன்புதான் கடவுள் என்பதனை மறக்காதே. அப்படியானால் உன்னோடு கடவுள் பயணிக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. செய்ய வேண்டும் என்று எண்ணமிருந்து செய்ய முடியாமல் போனால் அதற்காக வருந்தாதே. எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கும் என்பதனையும் மறக்காதே. அதே நேரம் பணமுள்ளவன் அதை கொடுக்காமல் இருப்பதையும் தெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. எதுவுமே செய்வதற்கு நல்ல உள்ளம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நல்ல மனது வேண்டும். எதையும் நாம் சர்வசாதாரணமாக கடந்து சென்று விட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நாம் எடுத்து சொல்லிவிட முடியாதல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்கள் முழுமையிலும் உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து கலங்காது. எதுவென்றாலும் தெய்வத்தின் மீது உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வுகள் எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு தன் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எப்பொழுதுமே அதிகமாக இருந்தது கிடையாது. ஏன் தெரியுமா? எதையுமே பக்குவமாக எடுத்து கொள்ளும் என் பிள்ளை பல நிலைகளிலும் இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை கண்டு இது எல்லாமும் தாண்டி நீ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தேவைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மன நிம்மதி என்ற ஒன்றை நாம் பெறும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நமக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் முன்னின்று உனக்கு எதையுமே உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உடனிருந்துதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. கருப்பன் எந்த நிலையிலும் உதவி செய்யவில்லையே, நீ வேடிக்கை பார்க்கிறாயா என்று கேட்பது சுலபம். ஆனால் இதற்கு முன்பாக நீ எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறாய், இதில் எல்லாமும் கருப்பன் உனக்கு எந்தெந்த நிலையில் துணை இருந்திருக்கிறார் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கு நடக்கின்ற இந்த தெளிவுகளை கொண்டே இனி எதிர்வரும் காலத்தை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். எதிர்வரும் நேரம் இனி உனக்கானதாக மாறுவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கண்டு வாழ முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுது எல்லாமும் தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஒரு பிள்ளை உழைக்கிறதோ அந்த பிள்ளையை அவ்வளவு சுலபமாக அந்த குடும்பம் மதிக்காது. அவ்வளவு எளிதாக அந்த மரியாதையை அவர்களுக்கு கொடுக்காது. ஆனால் அவர்களினுடைய உண்மையான அன்பை ஒருபோதும் அவர்கள் கொடுக்காமல் இருந்தது கிடையாது. இப்படி கூட பிள்ளைகள் இங்கு வாழத்தான் செய்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களினுடைய கஷ்டங்களை எல்லாமும் பார்த்தால் நீ புரிந்து கொள்வாய், உன்னுடைய கஷ்டம் எல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் அல்ல என்று. அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கையும் தான் நான் உனக்கு கொடுக்கின்ற வரம். கடன், நோய், பகை இது எதுவும் உன்னை நெருங்காத அளவிற்கு இந்த கருப்பன் நிச்சயமாக உன்னை பாதுகாத்து நிற்பேன். நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி ஏற்பட்டு நீ அற்புதமாக வாழ நிச்சயமாக இந்த கருப்பனின் முழு அருளையும் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியானபடி எதையுமே எதிர்கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ விஷயங்கள் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து என் பிள்ளை கட்டாயமாக நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இனிமேலும் நீ எந்த பிரச்சனைகளையும் தாண்டி வருவாய் என்பதனை நான் அறிவேன். கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தாண்டி வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் துணை இருக்க என் பிள்ளைக்கு இனி எதிலும் கவலை வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்க என் பிள்ளைக்கு இனி எதிலுமே உன்னுடைய வருத்தங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டாம். எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். சொந்தங்களும் நண்பர்களும் முன்னிலையில் நன்றாக வாழ்ந்து காட்ட உனக்கு நான் உதவுவேன். ஏனென்றால் எனக்கு ஏமாற்றப்பட்டதை எல்லாமும் அவமானமாக கருதி நிச்சயமாக இனி கலங்காதே. எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் துணை இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, அப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் உனக்கு
தேவையற்ற பல விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கிவிடும். ஏன் தெரியுமா? தெய்வத்தினுடைய வார்த்தைகள் ஒரு வீட்டில் ஒலிக்கிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். அந்த வீட்டில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்க பயப்படும். வழிகளை தாங்கி தாங்கியே உன்னுடைய மனது கல்லாகி போனது என்று நீ சொல்கிறாய் அல்லவா? காயமும் இல்லை, வலியும் இல்லை, போலியான சந்தோஷம் மட்டுமே உன் வாழ்க்கையாக நிற்கிறது. இதையெல்லாமும் மெய்யானதாக நீ மாற்ற வேண்டும். இதையெல்லாமும் உண்மையானதாக நீ கடந்து வர வேண்டும். உன்னுடைய சுயமரியாதையை இழந்துதான் ஒரு உறவு உன்னோடு தொடர வேண்டும், ஒரு உறவு உன்னோடு இந்த வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும் என்று இருக்கும் என்றால் அப்படி ஒரு உறவு ஒருபோதும் உனக்கு தேவையில்லை. நீ விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. என் குழந்தையே, அதிகமாக ஒருவர் கோபப்படுகிறார் என்று வைத்துக்கொள். ஏ அப்பா, இவர்கள் என்ன இப்படி கோபப்படுகிறார்கள், இப்படி கோபப்பட்டு இவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்று நினைப்போம். ஆனால் அந்த கோபத்திற்கு பின்னால் பல காரணம் இருக்கும். அது என்ன தெரியுமா? இவர் கோபத்திற்கு பின்னால் ஒன்று இவர் மிக மிக நல்லவராக இருப்பார், இன்னொருவரால் அதிகமாக ஏமாற்றப்பட்டவராக இருப்பார். இவ்வளவு உண்மையாக இருந்தும் ஒருவரால் ஏமாற்றப்பட்ட ஒருவரால் மட்டுமே கோபம் அதிகமாக வெளிக்காட்ட முடியும். அதை தெய்வம் நிச்சயமாக அனுமதிக்கும். ஒரு ஏமாற்றம் இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனினுடைய ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையுமே தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறதல்லவா? அதுபோலத்தான் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு உருவாக்கி தந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரியான விஷயங்களுக்காக இனி எப்பொழுதும் நீ கலங்காதே. உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது தேவை, எது தேவையில்லை என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கான விஷயங்கள் பல இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரப்போவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது. தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சோதித்து விட்டது. இனிமேலும் இதையெல்லாமும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நீ எதையை செய்கிறாயோ, எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நீ எதை ஒருவருக்கு கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. சிறிது காலத்திற்கு பிறகு என்றாலும் சரி, உடனடியாக இல்லை என்றாலும் சிறிது காலத்திற்கு பிறகு அது கிடைத்தே தீரும். இது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை இது எல்லாமும் சரியாக உணர்ந்து புரிந்து நீ சரியான பாதையில் பயணிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதுதான் உண்மை. கருப்பன் சொல்ல சொல்ல உனக்குள்ளும் பல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறதல்லவா? இந்த கருப்பன் உன்னோடு இருக்க உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையை கொடுக்கிறதல்லவா? அது போதும். இனி என்னவானாலும் என் பிள்ளை, நீ வாழக்கூடிய விஷயங்களுக்காக நிச்சயமாக உன்னை செதுக்கிக் கொண்டே இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் இன்றோடு முடியற்றும். இன்று இந்த வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற காலங்கள் முழுமையிலும் நீ நினைத்தது போல உனக்கு எல்லாமும் சரியாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் என் பிள்ளை, நிச்சயமாக நீ தெளிவுபட ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொள்ள வேண்டும். யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் இதை செய்வார்களா, இவர்கள் அதை செய்வார்களா என்று சொல்லி யாரையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாலது போதும். உன்னை தேடி வரும்
ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். என்றும் என்றென்றும் இனி நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தெரிந்து புரிந்து நீ நன்மதிப்போடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் அன்பு ஒன்றே இங்கு மாறாதது என்று சொல்வது போல நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன் மீது உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதனை மறக்காதே. இவர்கள் உன் மீது கொண்ட உண்மையான அன்பை எப்பொழுதும் வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இனி விடியலில் உனக்காக இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் என்று இப்பொழுது என்ன கிடைத்திருக்கிறதோ அதையெல்லாமும் நீ பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். நம் கையில் இருப்பதை நாம் எப்பொழுதும் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையும் உன்னை நிச்சயமாக எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கும். ஒரு நொடி அலட்சியம் ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியப்படுத்துவதை நிறுத்து. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. என்ன நடந்தாலும் நாம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்தினோமானால் நாளை நாம் எவ்வளவுதான் நினைத்தாலும் மீண்டும் அந்த விஷயம் நமக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் புரிதல்களும் இனிமேலும் உனக்கு கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக நடத்தி கொடுக்காமல் போய்விடும். நீ தெளிவாக எண்ணிக்கொள். தெளிவான விஷயங்களை பற்றி சிந்தி. தெளிவான உண்மைகளை பற்றி யோசிக்க தொடங்கு. அது போதும். இனி எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை ஆனந்தமாக வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. இனிமேல் என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பது எல்லாமும் இனி உன்னை பேரதிசயத்தோடு மாற்றி கொடுக்கட்டும். உனக்கு நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை பேரானந்தமாக வாழ வைக்கட்டும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் இனி தொடர்ந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல மாற்றங்களை கண்டு என் பிள்ளை நீ வாழ வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை நீ எதற்கும் கண்கலங்கி நிற்காதே. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ மனம் குழம்பாதே. என்ன நடந்தது என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களிலும் வாழப்பழகு என் குழந்தையே. எப்பொழுது எந்த ஒரு உறவிடம் நாம் இருக்கும் பொழுது நமக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல ஆனந்தங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் இதையெல்லாமும் கொண்டு நீ நிச்சயமாக நன்மதிப்போடு வாழ வேண்டும். நமக்கு கிடைத்த உறவை எப்பொழுதும் நாம் இழந்துவிடக்கூடாது. நமக்கு கிடைத்த இந்த நம்பிக்கையை எப்பொழுதும் நாம் தொலைக்கக்கூடாது. மீண்டும் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடும் என்பதனை மறந்து விடாது. விலையில்லாமல் நீ அள்ளி கொடுத்த உன்னுடைய அன்பிற்கு அர்த்தம் புரியாத சில உறவுகள் இருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிக்காக ஒருபோதும் கருணை மனதோடு வந்து துணை நிற்கப் போவது கிடையாது. எல்லாமும் நடிப்பாக தோன்றும். நிச்சயமாக என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்ல நிலையை உருவாக்கி தருவதை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் இந்த கருப்பன் யார் என்பதனை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பனின் அன்பு இனி நிச்சயமாக உனக்கு
நல்ல புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் உனக்கு நல்லதே நடக்கும். கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.